கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் யாவரையும் லிட்டில் ஃப்ளாக் மிஷன் சிறுமந்தை மிஷன் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு ஆயத்து செய்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தால் என்னிடத்தில் தெரியப்படுத்தலாம். மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அவளை வேண்டிக் கொள்ள உங்கள் அன்போடு வேண்டுகின்றேன். நம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்று நாம் ஜெபிப்போம். கிருபையே உன்னை என் நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நண்பினால் உன்னை நிறுத்த. பலமீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நண்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் நண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் நண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னையும் மண்ணில் பிரித்தேன். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னையும் மண்ணில் பிரித்தேன். என்னரு மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடேனே. என்னரு மகளே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. நல்ல தகப்பனே, உடைய கிருபைதான் எங்களை தாங்கினதப்பா. உடைய இரக்கம்தான் எங்களை வழி நடத்தினது. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நன்றியோடு இந்த காலையிலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில உடைய சமூகத்துல கடந்து வந்து அப்பா என்னோடு பேசும் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆர்வத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரோடு கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு பிரயோஜனமாக, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளின் செய்தியை எங்களுக்கு மாற்றித்தார். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்,
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், கிருபை மட்டும் போதும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இந்த கிருபை கிருபை என்ற வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சொல்லும்போது பை காட்ஸ் கிரேஸ் நான் அந்த இடத்தை வாங்கினேன், பை காட்ஸ் கிரேஸ் நான் சுகமாக இருக்கிறேன், காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் கிரேஸ் என்றெல்லாம் நாம் பயன்படுத்துவது இயற்கையாக நமக்கு இருக்கின்ற ஒன்று. எல்லாரும் கிருபையினால தான் நல்லா இருக்கிறோம், கிருபையினால தான் நான் இதை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. கிருபைனா என்ன? கிருபை என்பதை நான் ஆழமாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் கிருபை குறித்து அறிந்திருந்தாலும் இந்த நாட்களில் கிருபை என்ன என்பதை, இந்த கிருபை என்ன என்பதை அதிகமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த லாக்டவுன் நாட்களிலே அதிகமாக வேதத்தை ஆழமாக உற்று பார்க்க ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு அநேக காரியங்களை அதன் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதாகமத்திலே 66 புத்தகங்களிலே சுமார் 44 புத்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து யூதா புத்தகம் நிருபம் வரைக்கும் கிருபையை குறித்து ஏராளம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கீதக்காரனாகிய தாவீது கிருபையை பற்றி அதிகமாக பேசுகின்றதை பார்க்க முடியும். சங்கீதங்களில கிருபை என்ற வார்த்தை அதிகமாக வருகின்றதை பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படின்னா கிருபைனா என்னது என்று எனக்கு ஒரு பயங்கரமாக ஒரு கேள்வி எனக்குள்ளே பட்டது. இதை நான் என்னை சார்ந்து இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன். கிருபை என்பது என்ன? அது தகுதியே இல்லாத ஒருவனுக்கு பாராட்டுகிற தயவுதான் கிருபை என்பது பல விளக்கங்கள். ஆனா ஒன்று நல்லா புரிவோம், லாயக்கே இல்லை, இவன் உதவவே மாட்டான், இவனால பிரயோஜனமே இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம், தேவன் பாராட்டுகிற தயவு, அதுதான் கிருபை. ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இருப்பவர்களுக்கு தேவன் ஆகாது, இவனால இனி பிரயோஜனம் இல்லை, இவன் வாழ மாட்டான், இவன் பிரயோஜனம் இல்லை, இவன் அட்ரஸ் இல்லாம போவான் என்று ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட லாயக்கற்றவர்களுக்கு, அல்லேலூயா, உதவ மாட்டாங்க நினைக்கிறவர்களுக்கு, பிரயோஜனமே இல்லை என்று தள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் காட்டுகின்ற தயவுதான் கிருபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்ன செய்யும் என்றால், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அந்த கிருபை கொண்டு போகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கிருபை இருக்கிற இயலாத நிலையிலிருந்து, தள்ளப்பட்ட நிலையிலிருந்து, லாயக்கற்ற நிலையிலிருந்து, ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து, ஒன்றுமே இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தேவனுடைய கிருபை அவனுக்கு பாராட்டப்பட்டு அந்த கிருபை ஆனது அவனை இன்னொரு நிலைக்கு கொண்டு வருவதுதான் கிருபை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையை குறித்து அநேக காரியங்களை கர்த்தரோடு கூட பேசினார். கிருபையே ரொம்ப முக்கியம் என்பதை இந்த நாட்களில் நான் அதிகமாக உணர்ந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை என்ற தலைப்புல பல செய்திகளை நான் வேதத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். முதலாவது, கிருபை என்ற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வருகின்றது. அங்கே நாம் பார்க்கின்றோம், ஆதி நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பட் நோவா found grace in the eyes of the Lord. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நான் இந்த கிருபை கிடைத்த இந்த நோவாவுக்கு என்ன நடந்தது, இந்த கிருபையினால நோவாவுக்கு என்னென்ன நடந்தது என்பதை நான் பார்க்க விரும்பினேன். நான் கீழே கொடுக்கப்பட்ட ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்னோடு கூட இந்த வேத வசனங்களை கவனிக்கும்படி அன்போடு நான் வேண்டுகின்றேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12வது வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 13ஆம் வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவச்சனமே, பூமியில அந்த நாட்கள் இருந்த எல்லா ஜனங்களும் பொல்லாத காரியங்களை செய்து பூமியில கொடுமைகளை செய்து கொடூரமான மக்களாக இருந்தார்கள். சீர்கெட்டு போன மனித குலமாக காணப்பட்டது. அந்த நாட்களில் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை, அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல, கிருபை மட்டும் போதும். ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைப்பது பெரிய ஆசீர்வாதம். இங்க நாம் வாசிக்கின்றோம், கிருபை உண்டானதுனால அந்த கிருபை கிடைத்த அந்த மனிதனுக்கோடு கர்த்தர் பேசுகின்றார். கர்த்தர் இப்படி நான் செய்ய போகின்றேன் என்ற திட்டங்களை மனிதனோடு கூட பேசுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், பூமியோடு கூட அவர்களை அழித்து போடுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்துல, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. இப்ப பூமியெல்லாம் அழிக்க போறேன், ஜனங்களை எல்லாம் அழிக்க போகிறேன், ஆனால் நீ எனவே கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணு. தேவன் திட்டங்களை கொடுக்கிறார், தேவன் ஆலோசனைகளை கொடுக்கிறார், தேவன் வழிநடத்தலை கொடுக்கிறார். கிருபை பெற்ற ஒரு மனிதனுக்கு தான் தேவன் வழிநடத்தலை கொடுக்கின்றார், ஆலோசனை கொடுக்கின்றார், தேவன் திட்டங்களை கொடுக்கின்றார். கிருபையை வாங்குகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். இங்க நான் பார்க்கின்றோம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. நல்லா கவனிங்க, சும்மா நம்ம இதை வாசித்த ஈஸியா நமக்கு கண்களுக்கு தெரியும். இந்த நோவா இருந்த இடத்துல ஒரு கடலோ இதற்கு முன்னாக ஒரு கப்பலோ ஒரு பேழையோ பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை, ஒரு உலகளாவிய திட்டத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ ஒரு பெரிய பேழை உண்டு பண்ணணும், அந்த பேழை எதுல செய்யணும் என்பதெல்லாம் பிளான் பண்ணி சொல்லுகிறார். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியம், அதனுடைய வடிவத்தை எப்படி மாடல் இருந்தா வரைஞ்சிருவோம், மாடல் இருந்தா செய்துருவோம். யாராவது செய்கிறத பார்த்தோன்னு அந்த மாதிரியை பார்த்தோன்னு நம்ம செய்துருவோம். ஆனா இங்க நோவாவுக்கு எதுவுமே கிடையாது, எந்த மாடல் இல்லை, எதையுமே அவன் பார்த்ததில்லை, தண்ணியில கப்பல் ஓடுனதை பார்த்ததில்லை. அல்லேலூயா. ஆனா மிகப்பெரிய ஒரு பிளான், மெகா திட்டத்தை அவனிடத்துல கொடுக்கிற. கிருபை பெற்றவனுக்கு தேவன் திட்டங்களை கொடுக்கிறார். பெரிய மெகா பெரிய காரியங்களை தேவன் அவனுக்கு அறிவிக்கிறார். எனக்கு இது மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அந்த பேழையில நீ அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. அதுக்கு அறையெல்லாம் உண்டு பண்ணும். 3 அடுக்குகளை கொண்டதாக கட்டணும். தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி, தண்ணிக்கு மேலாக இருக்கிற பகுதி, மேல் தட்டு, கீழ்த்தட்டு, அடித்தட்டு, 3ஆம் தட்டு என்றெல்லாம் தட்டுகளை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்ல கவனிங்க, இவன் சுத்தமா அதுக்கு லாய்க்கு இல்லாதவன். கடலை பார்க்கல, தண்ணீர்ல கப்பல் மிதக்கிற பார்த்ததில்லை, சுத்தமா எதுவும் அறியாத ஒருவரை அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, அவனுக்கு போதித்து, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை நடத்துகின்ற ஒரு நடத்துதலை இந்த நோவாவுக்கு கர்த்தர் நடத்துதலை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்தில் நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30 அடி உயரம்,
அப்ப 3 அடுக்கு, 10 அடி 10 அடி 10 அடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகலம் 50 அடி, அடி கணக்கில் மன்னிக்கவும் 30 முழம் உயரம். அப்படியானா நான் சொல்லுவேன்னா ஒரு 15 அடிகள் சுமார் ஒரு தட்டுல உயரம் இருக்கணும். நம்ம வீடுகளுக்கெல்லாம் சாதாரணமா வைக்கிறது 10 அடிகள், 12 அடி வைக்கிறவங்க இருக்காங்க, 11 அடி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிப்போ, இங்க இவன் உண்டு பண்ண வேண்டிய பேழையுடைய உயரம் சுமார் 15 அடி. மாத்திரமல்ல 50 முழம் அகலம் தான். ஏறக்குறைய அது இன்னும் சொல்ல போனா ஒரு 75 அடி அகலம். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த இது கியூபிக் மீட்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல முழம் என்றது நம்முடைய தமிழ் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க நம்ம 300 முழம் சொன்னா சுமார் அது நமக்கு 450 அடிகளுக்கு மேலாக. இன்னும் நீங்க முழக்கணக்கும் கியூபிக் கணக்குகளை பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இருக்கிற கணக்குகளை பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் எத்தனையோ ஃபீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கு நான் இதை பார்த்து சரியா என்னால சொல்ல முடியாவிட்டாலும் மிகப்பெரிய ஒரு கப்பல், கண்களுக்கு பார்த்திராத தண்ணீர மிதக்கக்கூடிய ஒரு பொருளை மிகப்பெரிய அளவுல செய்வதற்கு அவனுடைய ஞானம் பத்தல, தகுதி இல்லை, அவனுடைய அறிவு போதாது. அவனை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர், அவனுக்கு அறிவை கொடுக்கிறவர் கர்த்தர். மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவை, ஆற்றலை கர்த்தர் நோவாவுக்கு கொடுக்கின்றார். கவனிக்கவும், நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு. இந்த பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான். மேல்தட்டுக்கு 1 முழம் தாழ்த்தி, 15 அடி உயரம் மேல்தட்டு இருக்குன்னா அதுல மேல இருந்து 1 அடி அல்ல 1 முழம் தாழ்த்தி 1.5 அடி கீழே இறக்கி அந்த ஜன்னலை அங்க செய்து வை. பேழையின் கதவை அதன் பக்கத்துல வை. ஜன்னல் பக்கத்துல அந்த கதவு இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் கிருபை கிடைத்த மக்களுக்கு தேவன் வழிகாட்டுதலை கொடுக்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்கு கர்த்தர் வழிநடத்தலை கொடுக்கிறார். கிருபை தான் முக்கியம். நமக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முக்கியம், திட்டங்கள் எல்லாம் முக்கியம், எதிர்காலங்கள் எல்லாம் முக்கியம். கிருபை கிடைத்தால் எதிர்காலம் வந்துடும். கிருபை கிடைத்தால் தேவனுடைய திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை தான் பிரதானம் என்பதை இங்கு நாம் காண முடிகிறது. 17ஆம் வசனத்துல வானத்தின் கீழே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் இந்த ஜலத்தினால நான் அழிக்கப் போகிறேன். 18ஆம் வசனம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன் குமாரரும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, உலகளாவிய பெரிய ப்ராஜெக்ட் பார்த்துக்கோங்க. தேவன் யார் கையில கொடுக்கிறார் என்றால் நோவா கையிலே கொடுக்கின்றார். சொல்லுகின்றார், நீ சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடு உயிரோடே காக்கப்பட கடவது. பேழைக்குள் அதை சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரு பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாய் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இது இந்த பேழையை செய்து வைத்த விதமே, அது தண்ணீர்ல கரெக்டா மிதக்கிற அளவுக்கு ஒரு மரத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார்.
நம்மகிட்ட சொன்னா எதை மரத்து விட்டுறதுன்னே தெரியாம இருப்போம். குப்பைய மரம், அதை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்ற அளவுகோல்கள். ஆகையினால் தான் ஒரு அடி அளவு வித்தியாசமானாலும் அந்த கப்பல், அந்த பேழை கவிழ்ந்து போகும். தண்ணியில மிதக்கிற ஈஸியான காரியம் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ விதமான கப்பல்கள் இருக்கலாம். இதுதான் நமக்கு முதல்ல தேவன் நமக்கு கப்பலை உண்டு பண்ணும்படி, பேழை உண்டு பண்ணும்படி கொடுத்து அழகாக நேர்த்தியாக நோவா குடும்பத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் அது நிறைவேற்றுகிறதாக இருந்தது. அருமையான தேவச்சனமே, இந்த நாள்ல நான் எனக்கு ஒன்று இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும்போது நான் என்ன எதுக்கு இருக்கிறேன், நான் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், நான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் தேவனுடைய கிருபை தேவை. தகுதி இல்லாத உங்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்குமானால், கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், தேவன் உங்களை இந்த நாள்ல மிக பிரயோஜனமாக உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். அநேக காரியங்களை நான் வேதத்துல சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப என்ன நடக்கிறது என்றால், பேழைக்குள்ளாக நோவா, மனைவி, மக்கள், மருமக்கள் 8 பேர் உள்ள போயிட்டாங்க. நோவா இந்த உலகத்தில் இருந்த எல்லா காட்டு மிருக ஜீவன்கள், நாட்டு மிருக ஜீவன்கள், நம்ம ஜூல பார்த்திருப்போம், நிறைய காரியங்கள் வெளியில பார்த்திருப்போம், பறவை இனங்கள், ஊரும் பிராணிகள், எத்தனையோ விதமான காரியங்களை நோவா எல்லாவற்றையும் ஜோடாக ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடி உள்ளது உண்டு, 2 ஜோடி உள்ளது உண்டு, ஜோடாக அந்த பேழைக்குள் ஏற்றுகிறார். இவ்வளவு பெரிய மிக பெரிய ப்ராஜெக்ட் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 14ஆம் வசனத்துல அவர்களோடு ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும், ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதியான சகலவிதமான ஊரு பிராணிகளும், ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய விலங்கினங்கள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், நம்ம பார்க்காத இதுக்கு முன்னால எத்தனையோ அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப நோவா காலத்திலிருந்து எத்தனையோ விலங்கினங்கள் அழிந்து போயிட்டு இருக்கு. எத்தனையோ இனங்கள் நம்ம பார்க்காமலே நம்முடைய காலங்களுக்கு முன்னாலே அவைகள்லாம் அந்த இனமே அழிந்து போய்விட்டது. சின்ன பட்டர்ஃப்ளை முதல் இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் நோவா பேழைக்குள்ள, அந்த பேழை ஆண்டவர் சொன்ன பேழைக்குள்ள கொண்டு வருகிறார். அங்க ஒட்டக சிவிங்கி, உயரமான ஒட்டக சிவிங்கி இருக்கிறது, மிகப்பெரிய திமிர் நிங்கலங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய டைனோசரஸ் இருக்கிறது, யானைகள் இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, கரடி இருக்கிறது, புலி இருக்கிறது. இவையெல்லாம் உள்ளே கொண்டு போகின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஃபுல் பேக்ட். என்ன செய்தார் என்றால் 16ஆம் வசனத்துல, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த நாள்ல அருமையான தேவச்சனமே, கர்த்தர் கதவை அடைத்து ஒரு வருஷம் ஏறக்குறைய 11 நாட்கள் என்று நான் கணக்கிட்டுக் கொண்டேன். 386 நாட்கள். நல்ல கவனிக்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவர்களே, ஒரு வருஷத்திற்கு மேலாக அந்த பேழையின் கதவு திறக்கப்படவே இல்லை. பேழையின் கதவு திறக்கப்படவே இல்லை. அந்த பேழைக்குள்ள உலகளாவிய பரவி இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய எல்லா விதமான மிருக ஜீவன்களும், எல்லா விதமான பறவையினங்களும், எல்லா விதமான ஊரு பிராணிகள், பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே இவர் என்ன பண்ணாருன்னா பேழைக்குள்ள வச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு பெரிய ஜோடா இருக்கு. ஒரு மிகப்பெரிய உலகமே அதுக்குள்ள இருக்கு. மனுஷன் அதுக்குள்ள இருக்கிறார். இந்த நாட்களை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு வருஷம் யார் இந்த நோவா குடும்பத்தை, அடைக்கப்பட்டிருந்த நாட்களிலே யார் இந்த குடும்பத்தை போஷித்தார்கள்?
யார் இவர்களுக்கு தாகத்தை தீர்த்தார்கள், யார் இவர்களை பராமரித்தாங்க என்று நீங்க பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவுக்கு தேவையான ஆகாரங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருடத்திற்கு மேலாக அவன் சாப்பிட்டு இருக்கிறான், போஷிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளே இருந்த ஒரு வருடத்திற்கு மேலாக உள்ளே இருந்த பூச்சிகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, காட்டு மிருகங்களுக்கு, நாட்டு மிருகங்களுக்கு விதவிதமான ஆகாரம், ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான ஆகாரம். நமக்கு தெரியும், புலி பசித்தாலும் புல்ல தின்னாது. யார் அதுக்கு மாம்சம் கொண்டு வந்து கொடுத்தா? சிங்கத்திற்கு மாம்சம் மட்டுமே சாப்பிடுகிற விலங்கினங்கள் உள்ள இருக்கு, புல்ல சாப்பிடுற விலங்கினங்கள் உள்ள இருக்கு, வைக்கோல சாப்பிடுறவைகள் இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆகாரங்களை யார் கொடுத்து யார் போஷித்தார்கள் என்றால் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதங்கள் அங்கு நடந்திருக்கிறது. ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றால் எல்லாம் குளிச்சிருக்கணும், எல்லாமே சுத்தமா இருக்கணும், எல்லாமே கழுவப்பட்டிருக்கணும், எல்லாமே குடிக்கணும். தண்ணீர் எப்படி அந்த பேழைக்குள் வந்தது? எப்படி மாம்சம் அந்த பேழைக்குள் வந்தது? எப்படி தானியங்கள் வந்தது? புல் வந்தது, பூண்டு வந்தது, அதற்குள்ளே எல்லாவற்றுக்கான ஆகாரங்கள் எப்படி வந்தது? தேவ ஜனமே, மிகப்பெரிய மிரக்கிள், மிகப்பெரிய மிரக்கிள் கர்த்தர் அந்த பேழைக்குள் செய்திருக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் அருமையானவர்களே, நம்ம அநேக வேளையில ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் வெண்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பாளை உடைத்து ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை தருகிற தேவன், எனக்கு இந்த கதவுளை, தடைப்பட்ட கதவுளை, அடைக்கப்பட்ட கதவுளை திறந்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்பது வழக்கம். இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் என்று ஒரு நமக்கு எல்லாவற்றுக்கும் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக இருக்கிற நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே திறந்து தாரோம், திறந்து தாரோம், திறந்து தாரோம் என்று கேட்கிறோம். கர்த்தர் கதவை அடைத்த கர்த்தர் நோவா நாட்களிலே கர்த்தர் கதவை திறக்காமலே அதற்குள்ளாக பிரவேசித்து அத்தனை விலங்கினங்களையும், அத்தனை பூச்சிகளையும், பறவையினங்களையும், மிருக ஜீவன்களையும் அவர் போஷித்தார், அவர் பராமரித்தார், அவைகளுக்கு தண்ணீர் கொடுத்தார், அவளுக்கு உணவு கொடுத்தார், அவளுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஒன்று குறைவிடாமல் காத்துக்கொண்டார். நோவா குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நோவாய் சார்ந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஆகாரம் அருளினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கதவு பூட்டி இருந்தாலும் அந்த பேழைக்குள் எப்படி வெளிச்சம் அந்த இருளாக இருந்திருக்கும்? ஒரே ஒரு ஜன்னல் தான். அந்த 3 தட்டுகளுக்கும் 3 அடுக்கு அறைகளுக்கும் ஒரே ஒரு ஜன்னல் தான். அந்த ஜன்னலும் மூடி இருக்கும், திறக்க கூடாது. மழை கொட்டிரும். நல்லா கவனிப்போம். அப்போ அங்க உள்ள யார் வெளிச்சம் கொடுத்தார்? இருள் எப்படி, அந்த இடத்துல இருந்த இருள் எப்படி விலகினது? அருமையானே, அவங்க யாருமே உள்ள இருந்த விலங்கினங்களோ, உள்ள இருந்த நோவா குடும்பமோ எதை பற்றி கவலைப்படல. கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தபடியினால நோவா குடும்பத்திற்கு அவனோடு சார்ந்திருந்த அத்தனை பேருக்கும் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்தபடியினால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு நாள் நோவா தண்ணியிலேயே கவலைப்படல. ஆகாரம் இல்லையே, இந்த புலிக்கு என்ன ஆகாரம் கொடுப்பேன், இந்த சிங்கத்துக்கு என்ன ஆகாரம் கொடுப்பேன்? அருமையானவர்களே, உள்ள இருக்கிற இந்த நோவா குடும்பம் ஒரு விலங்கினங்களை, ஒரு பறவையினங்களை சமைத்து சாப்பிட்டதாக வேதம் சொல்லவில்லை. உள்ள போன அத்தனையும் நோயின்றி வாழ்ந்திருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கு மேலாக பேழைக்குள்ளாக இருந்திருக்கிறது. ஒரு நோய் இல்லை. அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளாக இருந்திருக்கிறது அத்தனை. ஆனால் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளும் தேவன் உள்ளே வர வல்லமை உள்ளவர்.
அல்லேலூயா. இது எங்கே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளே, அடைக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே, அடைக்கப்பட்ட தொழில்களுக்குள்ளே, அடைக்கப்பட்ட சபைகளுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு நாளும் அந்த நோவாவும் குடும்பமும் மிருக ஜீவன்கள் பட்டினியா இருக்கவே இல்லை. நோய்பட்டு சாகல, சாப்பாடு பதைக்கல, தண்ணீர் இல்லாம கஷ்டப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாம முறுமுறுத்தாங்க, ஆகாரம் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தாங்க. ஆனா இவைகள் எதுவுமே நிறைவாக திருப்தியாக போஷிக்கப்பட்டது. ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்தை அடிச்சு சாப்பிட்டதாக வேதம் சொல்லவில்லை. எது உள்ள போச்சுதோ அத்தனை அப்படியே வெளியே வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாக நடக்கும். இந்த நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். இருள் சூழ்ந்திருக்கிறதா? அல்லேலூயா. கதவு திறக்கல முட்டிக்கிட்டே அழுதுட்டு இருக்கீங்களா? தேவைகளை பற்றி சொல்லி குறை கூறி கொண்டிருக்கிறீர்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்துகின்ற தேவன். அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாக தேவன் பிரவேசிப்பார். அல்லேலூயா. நீங்க நினைச்சா இந்த கதவு திறக்கும் அது திறக்காது. ஆனா தேவன் அடைத்ததுதான் உள்ள. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களில தேவன் இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதை நான் பார்க்கிறேன். கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு இருக்கிற அநேக பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்டை பெற்றார்கள். இந்த 12th நல்ல ரிசல்ட்டுகள், நல்ல கல்லூரிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொழில்கள் செய்கின்றார்கள். ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவை கத்தது என்னுடைய ஜனங்களுக்கு திறந்து கொடுத்திருப்பை பார்க்கிறேன். கிருபைதான் இவைகளை செய்கிறது. நான் என்னோடு இருக்கிற என்னை மாத்திரமல்ல, என்னோடு இருக்கிற ஜனங்களில் அநேக திருமணங்கள் செட்டில் ஆகிறதை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்கிறதை பார்க்கிறேன். மேன்மையான காரியங்களை கத்து செய்கிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. திருமணங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்படுவதை பார்க்கிறேன். தொழில் கிடைக்கிறதை பார்க்கிறேன். வியாபாரமற்றவர்களுக்கு வியாபாரங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஜெபங்கள் நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளே ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைகள் உண்டாகிறது. குழந்தை பாக்கியங்களை பெறுகிறார்கள். நோயற்ற வாழ்வை பெறுகின்றார்கள். அநேக விதமான இத்தனை ஆண்டுகளாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த அடைக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் ஊழியர்கள் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வானம் திறக்கும், எப்போ கதவு திறக்கும் என்று ஒரு நாள் நோவா கலங்கினதில்லை. எப்போ ஆண்டவர் கதவு திறப்பார் என்று நினைக்கிறல. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள வாழ்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவனுடைய கிருபை இருக்குமானா எல்லாமே உன் குடும்பத்தில் நடக்கும். தேவனுடைய கிருபை உன்னிடத்தில் இருக்குமான உன் சபையில பெரிய காரியங்கள் நடக்கும். உன் ஊழியங்கள்ல பெரிய காரியங்கள் நடக்கும். உன் தொழில பெரிய காரியங்கள் நடக்கும். அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தேவையை பற்றி கவலைப்பட்டு இருக்க கூடாது. அநேகருக்கு தேவைக்கு நேராக மனதை வச்சிருப்பீங்க. நான் சொல்லுவேன், தேவைக்கு நேராக இல்லை, ஆண்டவருடைய கிருபைக்கு நேராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் அருமையான அவருடைய கிருபை மட்டும் இருந்தா பூட்டி இருந்த கதவுக்குள்ள தேவன் உன் தேவைகளை சந்திப்பார். பூட்டி இருக்கும் நாட்களிலே உன் கடன்கள் தீரும். அநேகருடைய கடன் தீர்க்கப்பட்டிருக்கு இந்த பூட்டி இருந்த நாட்களில. என் சாட்சிகள் உண்டு. அல்லேலூயா. பூட்டி இருக்கிற இந்த நாட்களில் உன்னுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார். நீ கட்ட நினைக்கிற வீட்டை கர்த்தர் கட்டுவார். பூட்டி இருக்கிற இந்த நாட்களிலே உனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். பூட்டி இருக்கும் இந்த நாட்களில் நீ விலையேற பெற்ற பொருட்களை வாங்குவாய். பூட்டி இருக்கும் இந்த நாட்களிலேயே கர்த்தர் உனக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி திருமணத்தை நடக்க வைப்பார். பூட்டி இருக்கிற நாட்களில் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நோவா கர்த்தருடைய கண்களை கிருபை பெற்றவன் மட்டுமல்ல, நோவாவோடு இருந்த அத்தனை பேருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவைகள் சந்திக்கப்பட்டு மிக அற்புதமாக நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கெல்லாம் புல்லை கொடுத்து, இவர்களுக்கெல்லாம் வைக்கோலை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, ஆகாரங்களை கொடுத்து, ஒவ்வொன்றையும் பராமரித்த தேவன் உங்களை பராமரிக்க வல்லவர். உங்களுக்கு பாதுகாப்பை கொடு. எல்லாம் அழியும் போது, தண்ணீர்னாலே உலகமே அழிந்து கொண்டிருக்கிற போது, தேவன் உங்களை பாதுகாக்கவும், உங்களுக்கு நோய் அணுகாதபடி காக்கவும், உங்கள் குடும்பங்களை போஷித்து எல்லா காரியம் அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நிறைவேற்றி அதன் காலத்திலே கொடுக்க வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதற்கு மிக முக்கியம் கிருபை. அல்லேலூயா. உனக்கு தேவை கிருபை. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கின்றேன். எலியாவுக்கு சுதந்திரமாக ஊழியர்களை செய்து வந்து கொண்டிருந்தான். அவனுடைய கதவு அடைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அதுக்கு முன்பாக ஆகாப் ராஜாவிடத்திலே இந்த திஸ்பியனாகிய எலியா போய் நின்று, இந்த வருஷங்களில பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லி அவன் சொன்ன சம்பவம் தான் முதல் வசனத்திலே வாசிக்கின்றோம். 2ஆம் வசனத்திலே, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஒரு கதவை கர்த்தர் அடைக்கிறார். எலியா, நீ எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. ஏனென்றால் நீ சொல்லி இருக்கிறாய். என்ன சொன்னா, 3 வருஷ காலம் இனி மழை இருக்காது, பனி இருக்காது, விதைப்பு இருக்காது, அறுப்பு இருக்காது, ஆகாரமே இருக்காது என்று ராஜாவுக்கு முன்னால, ஜனங்கள் முன்பாக, பெரிய பெரிய மந்திரிகளுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக பறைசாற்றி விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இதனாலே எலியாவுக்கு பெரிய ஆபத்து, ராஜாவினால் ஆபத்து, மக்களினால் ஆபத்து. ஆகியனால் கர்த்தர், நீ வெளியே இங்க நடமாடக்கூடாது, நீ வெளியே வரக்கூடாது, ஒளிந்து கொண்டிரு. நீ ஒரு பெரிய அடைப்பத்திற்குள்ள ஒரு கர்த்தருடைய கதவை அடைக்கிறார். ஆனால் கர்த்தர் கதவை அடைத்து அவனுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார், அவனை போஷிக்க, அவனை பராமரிக்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் அருமையான வெளியே வராத உனக்கு ஆபத்து இருக்கிறது. ஆகையினாலே நீ சுதந்திரமான வாழ்க்கை, உனக்கு கதவை அடைக்கிறேன். ஹல்லேலூயா. உன் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார். ஒரு ராஜாவுக்கு இந்த காரியம் நடக்குதோ இல்லையோ, நாட்டு மக்களுக்கு இந்த போஷிப்பு பராமரிப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய கிருபை பெற்ற எலியாவுக்கு கர்த்தர் காரியம் அத்தனையும் பார்த்து கொண்டார். எலியாவின் காரியங்கள் நடந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய காரியங்கள் நடக்கும். கிருபை சார்ந்திருக்கிற பிள்ளையுடைய காரியங்கள் நடக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கவனிங்க. அங்க நம்ம வாசிக்கின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்க நாம் வாசிக்கின்றோம், சீசர்கள் பயத்தினால அங்க ஒரு அறை வீட்டுக்குள்ள பூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, பயத்தினால வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க. அநேக இடங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு பூட்டப்பட்டு கிடக்கலாம். தொழில் பூட்டப்பட்டிருக்கலாம், வியாபாரம் பூட்டப்பட்டிருக்கலாம், குடும்பங்களின் சூழ்நிலைகள் பல விதங்களில், படிப்பு பூட்டப்பட்டிருக்கலாம், எதிர்காலம் பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக தேவன் பூட்ட உடைக்கல. தேவன் பூட்ட உடைக்கல. அந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக பிரவேசித்து சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ளவர், ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். எப்ப திறக்கும் இல்ல,
கர்த்தர் நம்முடைய கையில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி திட்டமிட்டு இருக்கிறார். நமக்கு தேவை தேவனுடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுலும் சீலாவும் பெரிய ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாங்க, பூட்டப்பட்டிருந்தது, பெரிய லாக் போட்டு பூட்டி இருந்தார்கள். சிறைச்சாலையினுடைய பூட்டுகள், பெரிய பூட்டுகள், எத்தனையோ காவல் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள கர்த்தருடைய தூதன் இறங்கினான் என்றால், இன்றைக்கு உங்களுடைய பூட்டப்பட்ட இடங்களில, தடை செய்யப்பட்ட இடங்களில, வாழ்க்கை எதுவுமே இல்லை என்று ஒன்றுமில்லாத இடங்களில் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நோவாவுக்கு கண்களை கிருபை கிடைத்தது. ஆகையினாலே கர்த்தர் நோவா குடும்பத்தை போஷித்து பராமரித்து 1 வருடத்துக்கு மேலாக தேவன் அந்த குடும்பத்தின் எல்லா தேவைகளை சந்தித்தார். ஒன்றை அடித்து சாப்பிடல. எல்லாவற்றுக்கும் தேவையான போஷாக்களை கொடுத்தவர், பராமரிப்பை கொடுத்தவர். அந்த மிருக ஜீவன்களை, அதனுடைய பூச்சிகளை, எல்லா விதமான ஊரு பிராணிகளை எல்லாவற்றையும் அதனுக்கு தேவையானவைகளை கொடுத்து போஷித்த கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். மிக பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது செங்கடல் பிளந்தது, வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது, மாத்திரமல்ல கற்பாறை திறந்தது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த பேழைக்குள்ளாக மேன்மையான அற்புதங்களை செய்தார், தேவைகளை சந்தித்தார். வல்லமையான தேவன் நம்முடைய ஆண்டவர், கிருபை இரக்கம் உள்ள தேவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தேவையை தேடிட்டு எல்லாத்துல முக்கியம் நமக்கு கிருபை கிடைக்கணும். நமக்கு கிருபை இருக்குமானா எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை காலையில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீ கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் என்று நெகேமியா சொல்லுகின்றார். அல்லேலூயா. மோசே சொல்லும்போது சொல்லுகின்றார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று வேண்டுகிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் ஐயா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறை கதவுகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பூட்டுகளோடு பூட்டப்பட்ட நிலைகளில் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளே தேவன் இன்றைக்கு பிரவேசிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இருள் அப்படியே இருக்கட்டும், தடை அப்படியே இருக்கட்டும், அடைக்கப்பட்ட கதவு அப்படியே இருக்கட்டும், பூட்டு அப்படியே இருக்கட்டும். ஆனா கிருபை மட்டும் உனக்கு இருந்தா நோடு இருக்குமானா அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு நாள் பட்டினி இல்லாமலும் உங்கள் தேவைகளை அற்புதமாக நடத்தப்படும். தேவன் உங்களுக்கு திட்டங்களை, ப்ராஜெக்டுகளை, உலகளாவிய திட்டங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உங்களை கொண்டு போக இந்த அடைக்கப்பட்ட நாட்களில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆமென் சொல்லுவோமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கும் குடும்பத்திற்கும் மிருக ஜீவனும் திருப்தியான சாப்பாடு, திருப்தியான பராமரிப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பட்சித்து சாப்பிடாம அழகா கர்த்தர் நடத்தினார். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கு தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி எலிசா இடத்துல வந்து சொல்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கின்ற கவனிக்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டு, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். பாத்திரங்களாம் எண்ணெயா நிரம்பிச்சு. பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
பூட்டப்பட்ட இடத்திலேயே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். இந்த கண்களை எடுத்து பாருங்கள். ஏதோ பூட்டப்பட்டிருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு குறைகளை சொல்லிக்கொண்டு அதையே பார்த்து கொண்டு இருக்கிறத விட்டுட்டு, எனக்கு அது நடக்கும்னா இதெல்லாம் இன்னைக்கு இத்தனை மாசம் முடியட்டும், டிசம்பர் கடக்கட்டும், இந்த அக்டோபர் மாசம் கடியட்டும், இந்த ஜூலை முடிஞ்சா எங்களுக்கு வழி திறந்துரும், அல்லேலூயா, கொரோனாவுடைய கதவு திறந்துரும். அது திறக்குதோ திறக்கவில்லையே, பூட்டப்பட்ட நாட்களிலே பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக தேவன் பிரவேசித்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கவனிங்க. இந்த பூட்டப்பட்ட நிலைக்கு பின்பு நான் இப்படி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, என் நிலைமை இப்படி இருக்குதே என்று சொல்லும் போது தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நோவா ஒரு வருஷம் 26 நாட்கள் வெளியே கடந்தவர் வெளியே வரும்போது, கதவு திறந்து வெளியே வரும்போது சொங்கி ஆட்டோ சோம்பல் ஆட்டோ வரல. வெளியே வரும்போது உலகத்தை பலனால பலுகி பெருகி நிரப்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு வெளியே வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலுகவும் பெருகவும் ஆசீர்வாதமான ஒரு நபராக நோவா குடும்பம் வெளியே புறப்பட்டு வந்தாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை திறந்து வெளியே வரும்போது நீங்களும் பெரிய காரியங்கள் செய்வீங்க. அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் அடைக்கப்பட்டது போன்று காணப்படுகிறது. ஆனால் நீங்க வெளியே புறப்பட்டு வருகிறனால நீங்க ஒரு பெரிய காரியங்களை செய்கிற நபர்களாக தேவன் உங்களை வெளியே தோன்ற பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? மிக முக்கியம். இப்படிப்பட்ட நீ ஆசீர்வாதமாக வெளியே வர வேண்டும் என்றால், தெய்வ பாதுகாப்பும் போஷிப்பும் பராமரிப்பும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், மிக முக்கியம் கர்த்தருடைய கண்களில உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால தேவைகளை கேட்டு கேட்டு அழுது கொண்டு செபித்து கொண்டு முகம் கோணி கொண்டிருக்கிறதெல்லாம் முக்கியம். தேவனுடைய கிருபையை தேட வேண்டும். உன் கலக்கங்களை மாற்றிக்கொண்டு தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கணும். தேவனுடைய கிருபையில தான் இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, கிருபையை குறித்து நான் அதிகமாக வேதத்தை உற்று பார்க்க ஆரம்பித்தேன். தாவீதை குறித்து, தாவீது தான் அதிகமாக கிருபைகளை போற்றுகின்றார், நிறைய எழுதியிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவனமாக வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல். கிபியோன்லே கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமாகி, ராத்திரியில சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலோமோன், என் தகப்பனாகி தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். நல்ல கவனிக்க. ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு நீங்க பெரிய கிருபை செய்தீங்க. அந்த கிருபைய எங்க அப்பாவுக்கு நீங்க காத்தீங்க. அந்த கிருபையினால தான் எங்க அப்பா சிங்காசனத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய சந்ததியாக நானும் இன்னைக்கு சிங்காசனத்துக்கு வருவது கிருபை என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சாலோமோன் அப்பாவுக்கு கிருபை தான் கொடுத்தீங்க. கிருபையினால தான் எங்க அப்பா பெரிய உம்முடைய கிருபையினால காக்கப்பட்டார், எங்க அப்பா கிருபையினால உயர்த்தப்பட்டார், எங்க அப்பா சிங்காசனத்துக்கு வந்ததே கிருபை, உம்முடைய கிருபை தான் என்பதை மிக தெளிவாக சாலோமோன் சொல்லுகின்றார். 5ஆம் வசனத்துல நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லும் போது, அப்பாவுக்கு இப்படி நீங்க செய்தி கிருபையினால ஒரு தாழ்ந்த நிலைமையிலிருந்து ஆடுகளின் பின்னே நடந்த எங்க அப்பாவை நீங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க, அவருக்கு பின்னால் அவருடைய வாரிசாகிய நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் என்று அறிந்து கிருபை பெற்று அறிந்தவன் கிருபை அவன் தேடல. அவன் என்ன கேட்கிறான்னா 9ஆம் வசனத்துல, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். கிருபையில தான் எல்லாமே இருக்கிறது. கிருபைதான் ஒருவனை உயர்த்துகிறது, கிருபைதான் ஒருவனை நிர்மூலமாக்காமல் இருக்கிறது, கிருபைதான் ஒருவனை பாதுகாக்கிறது, கிருபைதான் ஒருவனை ஆசீர்வதிக்கிறது என்றெல்லாம் அறிந்த சாலோமோன்
கிருபையை பற்றி கொள்ளாமல் ஞானத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும், சாலமோனுக்கு அவனுக்கு கிருபையை கேட்க இஷ்டம் இல்லை. ஞானம் அவனுக்கு கிடைத்ததுனால திரளான ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டாச்சு. செல்வங்கள், திரளான கனம், திரளான அவன் மேல ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப், அறிவு, ஆற்றல் எல்லாம் நிறைய இருக்கு. அரண்மனை கட்டுகிறான். அல்லேலூயா. பெரிய பட்டணங்களை கட்டுகிறான். விலைமறிக்காத கற்களை கொண்டு வந்து கட்டுகிறான். அவனுடைய பேர் பிரஸ்தாபம் பெற்று பயங்கரமா அவனுடைய பேர் பிரஸ்தாபம் ஆயிட்டு இருக்கு. அவனுடைய ஞானம் பயங்கரமாக இருக்கிறது. அவனுடைய சுகம், அவனுடைய சந்தோஷம், தன் ஞானத்தினால் எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 9:29 பெரிய கப்பல்களை அவன் செய்கிறான். 1 ராஜாக்கள் 8:22 வானத்துக்கு நேராக கையேளை ஏறெடுத்து அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஞானம். நிறைய பேர் ஜெபம் பண்ணி ஞானத்தினால ஜெபம் பண்ணு. நல்லா கவனிங்க. அவன் சங்கீதங்களை எழுதினவன், அவன் நீதிமொழிகளை எழுதினவன், அவன் தான் பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதினவன், அவன் உன்னத பாட்டை எழுதினவன், மிகப்பெரிய தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் குதிரைகளை சம்பாதிக்கிறான். திரளான வேலைக்காரங்க, திரளான வேலைக்காரிங்க, வெள்ளி பொண்ணு. அவன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே கணக்கில்ல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பாத்தியத்தை எல்லாம் சம்பாதிக்கிறான். அவனுக்கு பெரிய ஞானம் இருந்தது. ஞானத்தினால பெரிய திட்டமிட்டு ஏகப்பட்ட சம்பாத்தியங்களை சம்பாதித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, பேர் பெற்று விளங்கினான். சகல தேசத்தார் சாலமோனின் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய முகத்தை வந்து பார்த்தா போதும், அவன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் சொல்லி எல்லா தேசத்திலிருந்து சாலமோனை பார்க்க வருவார்களாம். தன்னுடைய ஞானத்தினால சாலமோனுக்கு எல்லாமே கிடைத்தது. அவனுக்கு இல்லைன்னு சொல்ற ஒன்றுமே இல்லை, எல்லாம் கிடைத்தது. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற கவனிங்க. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ நான் பெரியவனாக இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்து இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டடைந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்பேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஞானத்தினால எந்தெந்த இடங்கள் என்னென்னலாம் உலகத்தில் அனுபவிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் ஞானத்தை உடையவனாக சம்பாதிக்கிறான். அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றான். 10வது வசனத்துல, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. அல்லேலூயா. இதுதான் என் பிரயாசங்களினால எனக்கு கிடைத்த பலன். எல்லாவற்றையும் சந்தோஷம் எங்க இருக்குது, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் அனுபவிக்கணும் சொல்லி உலகத்தை நல்லாக அனுபவித்தவன். 1000 பெண்களை திருமணம் செய்து கொண்டவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்க. என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? என்ன பார்க்கிலும் சம்பூர்ணமா சாப்பிட்ட ஒருத்தரும் இல்ல இந்த உலகத்துல. அந்த அளவுக்கு சாப்பாடுல எல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் இல்லை. என்ன போல சம்பாத்தியம் பண்ற ஒருத்தர் அல்ல. ஞானம் அவ்வளவு காரியங்களை செய்யும். படிப்பு, அறிவு, புத்தி இவையெல்லாம் நமக்கு திரளான உலகத்தை நமக்கு கொடுக்கும். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த இந்த சாலமோன், இதுவும் மாயை, இதுவும் மனதுக்கு சஞ்சலம் என்று முடிக்கின்றார். அருமையானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில ஞானத்தினால அதனுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதுக்கு சஞ்சலமா இருக்கு, மாயா இருக்கு, எல்லாம் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் என்று சொல்லுகின்றார். நீங்க வாசித்தீர்களானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்களானால், அங்க எல்லா விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாச வீரருடைய
பேர் பட்டியல் வருவோம். சிம்சோன் கூட தொழிலாளிடத்துல வேசி இடத்துல போய் அவன் மரித்து போன அவனுடைய பேர் கூட வந்திருக்கு. ஆனா சாலமோனுடைய பேர் விசுவாச வீரர் பட்டியல வரல. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளை காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜனமே, அல்லேலூயா. நீங்க உங்க படிப்பு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த திறமை வளர்க்கணும், இதை வளர்க்கணும், அதை வளர்க்கணும், அந்த டியூஷன் போகணும், இந்த டியூஷன் போகணும், அந்த படிப்பு படிக்கணும், PhD செய்யணும், MTech செய்யணும், அல்லேலூயா, ME செய்யணும் என்றெல்லாம் பலவிதமான படிப்புகளை தேடி ஓடுகிற தேவ பிள்ளையே, படிப்பு வேண்டாம் சொல்ல, ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சாலமோன் தேடின ஞானத்தை பார்க்கலும், சாலமோனுடைய தகப்பனார் தேடின கிருபையை தேடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். கிருபை இருந்தா நம்ம நிர்மூலமாக்க மாட்டோம். கிருபை இருந்தா நோவா குடும்பத்திற்கு செய்யப்பட்டது போல பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, தாவீது தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனுடைய பேருடைய அர்த்தம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார். அவனை என் தாசன் என்று அழைக்கின்றார். பாவம் செய்யாதவன் இல்ல, பாவம் நிறைய செய்தவன் தான். சாலமோனும் பாவம் செய்தவன் தான். ஆனா ஞானத்தினால அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்தான், எல்லாவற்றையும் அனுபவித்தான். அவனுடைய முடிவு ஒரு விசுவாச வீரர் பட்டியலில் இல்ல, பரலோகத்தினுடைய பட்டியல் இருக்குமா என்பது இல்லை. கர்த்தரால் கைவிடப்பட்ட ஒரு மகனாக முடிவு அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தாவீது வர வர பலத்தான். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தாவீதின் சிங்காசனம் நிலைத்தது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6, 14 வசனங்களிலே தாவீது போன இடத்திலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தாவீதின் ராஜ்யபாரத்தை தாவீது தன் ராஜ்யபாரத்தை தன்வசமாக திருப்பிக் கொண்டான். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களுக்கும் பரவினது. இதற்கெல்லாம் காரணம் தேவன் தாவீதுக்கு கொடுத்த கிருபை. தாவீது இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றப்பட்டான். அது காரணம் என்னவென்றால் அவனுடைய ஜெபமோ அவனுடைய பக்தியோ அல்ல. அவன் என்ன செய்தான்? தேவனிடத்தில் கிருபை பெற்று வாழ்ந்தான். சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 49வது வசனம் சொல்கிறது. 89ஆம் சங்கீதம் 49வது வசனம், ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, தாவீதுக்கு நீ சொன்ன கிருபை எல்லாம் எங்கப்பா என்று கிருபையை தேடுகின்றார், கிருபையை சார்ந்து கொள்ளுகின்றார். அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக வாசிக்கணும். 3-4 வசனங்களிலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு என்ன அருளினார்னா, நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் அருளினார். நிச்சயமான கிருபைகளை வாங்குற மனிதன் பாக்கியவான். பொண்ணு அல்ல, படிப்பல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, வேலை அல்ல, சம்பாத்தியம் அல்ல, உலகத்தில் இருக்க அந்தஸ்து அல்ல, ஆஸ்தி அல்ல, செல்வங்கள் அல்ல. தேட வேண்டியது ஒன்று, கிருபை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதோ நித்திய உடன்படிக்கையாக நான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக கொடுப்பேன். இதோ தாவீதை ஜனக்கூட்டத்திற்கு சாட்சியாக வச்சேன், ஜனங்களுக்கு தலைவராக வச்சேன், அதிபராக ஏற்படுத்தினேன், கிருபையை கொடுத்து ராஜாவாக உயர்த்தினேன். அவன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கிருபை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது கிருபையை சார்ந்து கொண்டார், கிருபையை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை காலையில் அருமையான 2 நாளாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். கிருபையை தான் தேடுறான். கிருபை நினைங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவர். நித்திய
நிச்சயமான கிருபைகளை தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களே, அந்த கிருபை எனக்கு வேணும். அந்த கிருபை எனக்கு வேணும். தகுதி இல்லை, படிப்புக்கு தகுதி இல்லை, வேலைக்கு தகுதி இல்லை, வாழ்றதுக்கு தகுதி இல்லை, இதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லை, எந்த தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே அப்படி கிருபை வேணும் ஐயா. நான் தொழில் செய்வதற்கு எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நான் வாழ்ந்திருப்பது கிருபை வேணும் ஆண்டவரே. என் கையில இருக்கிறவைகள் நிர்மூலமாக இருக்கணும்ப்பா. என் படிப்பு அழிஞ்சிடக்கூடாது, என் வேலை அழிஞ்சிடக்கூடாது, என் தொழில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஃபியூச்சர் அழிஞ்சிடக்கூடாது, என் ஊழியம் அழிஞ்சிடக்கூடாது, என் படிப்பு அழிஞ்சிடக்கூடாதுப்பா. எனக்கு இருக்க செல்வங்கள் அழிஞ்சிடக்கூடாது. அப்படி கிருபை வேணும் ஆண்டவரே. நான் நிர்மூலம் கிருபை இல்லைன்னா என்னுடைய காரியம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நிர்மூலம் ஆயிரும், என் சுகம் நிர்மூலம் ஆயிரும். கிருபை வேணும்ப்பா, எல்லாவற்றிலும் கிருபை வேணும். கிருபையை தேடுவோம், தகுதி இல்லை. ஆனா ஆண்டவரே அந்த தகுதி இல்லாத எனக்கு, ஆண்டவரே நான் லாய்க்கு இல்லாத எனக்கு இந்த இடத்துல உங்களுடைய கிருபையை தாரும். என்னை நடத்தும்படி, என்னை போஷிக்கும்படி, என் தேவையை சந்திக்கும்படி. நான் தேவைக்காக வரலப்பா. கிருபை இருந்தா நோவா பேழைக்குள்ள, நோவா கண்களை கிருபை கிடைத்த அந்த நோவாவுக்கு 1 வருடம் அடைக்கப்பட்டே இருந்தது. எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தோம். அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. தேவ ஆசீர்வாதம் அங்கு இருந்தது. தேவன் அங்கிருந்தார். கிருபை, கிருபையை தேடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் தாவீதை உயர்த்தினது, தாவீதை ராஜாவாக மாற்றினது. தாவீது கிருபையை சார்ந்து கொண்டான், கிருபையை தேடினான், கிருபைக்கு காத்திருந்தான், கிருபைனால கர்த்தருக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு இதை பற்றி எழுதும்போது சங்கீதம் 63:3 என் ஜீவனை பார்க்கலும் ஹல்லேலூயா உம்முடைய கிருபை நல்லது. எனக்கு இருக்கிற ஜீவன், இந்த ஜீவனுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இல்லை. எனக்கு இருக்கிற ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லதப்பா. உடைய கிருபை இருக்கணும் ஐயா. ஜீவனுக்குரிய காரியங்கள் எனக்கு இருக்கிறத விட நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஜீவனாக ஜீவனோடு இருப்பதற்கு எனக்கு இருக்க வீடு, எனக்கு இருக்க வாய்ப்பு, எனக்கு இருக்க தேவை சந்திக்கப்பட்டு நான் ஜீவனோடு இருக்கிற காரியங்களை பார்க்கலாம், ஜீவனுக்குரியவளை பார்க்கலாம். உடைய கிருபை எனக்கு நல்லதப்பா, இந்த கிருபையை தாரும் என்று கேட்கின்றார். சங்கீதம் 90:14 ஆண்டவரே காலையிலே உமது கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். ஆண்டவரே 143 சங்கீதம் 8 அதிகாலையில் உடைய கிருபையை கேட்க பண்ண ஐயா. 147 சங்கீதம் 11 தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். காலையில் நிறைய பேருக்கு பக்தி பெருசா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அங்கு ஒருவன் பக்தியாக ஜெபம் பண்றார், பல காரியங்கள் தேவனுக்கு என்று செய்கிறார். அல்லேலூயா. அதனால கவனிங்க, அந்த ஆயக்காரன் மட்டும் பாவியாகி என்பது கிருபை வேணும் ஐயா, கிருபை தாரும், கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளே, கிருபை ஒரு குடும்பத்துக்கு இருக்குமானால், கிருபை ஒரு ஊழியக்காரனிடத்தில் இருக்குமானால், கிருபை ஒரு குடும்ப தலைவரிடத்தில் இருக்குமானால், கிருபை ஒரு மனைவியிடத்தில் இருக்குமானால், கிருபை ஒரு வாலிபனிடத்தில் இருக்குமானால், கிருபை கிடைத்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். தேவனுடைய திட்டங்களை பெறுவது நிச்சயம், தேவனுடைய ஆலோசனைகளை பெறுவது நிச்சயம். நாம் பொன்னையோ பொருளையோ தேடுவதில்லை, நாம் படிப்பை தேடுவதில்லை, உலக வேலைகளை தேடுவதில்லை, சம்பாத்தியங்களை தேடுவதில்லை. அதுக்கு ஞானம் கிடைக்கும், ஞானத்தை கேட்டா கிடைக்கும், ஞானத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் முடிவு என்ன? ஞானம் அல்ல நமக்கு முக்கியம், கிருபை. கல்வி அல்ல முக்கியம், கிருபை. வேலை அல்ல முக்கியம், கிருபை. வேலை செய்வதற்கு கிருபப்பா. கிருபை மட்டும் இருந்தா வேலை ஆசீர்வதிக்கப்படும், நான் ப்ரமோஷன் அடைவேன். இப்படி கிருபை மட்டும் இருந்தா எனக்கு தெய்வ திட்டங்கள் கிடைக்கும், உலகளாவிய திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். கிருபப்பா. நான் சார்ந்து கொள்ள வேண்டியது கிருபை. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபையை தேட வேண்டும். அல்லேலூயா. காலையில் அவருடைய கிருபை புதுசா கிடைக்கும். காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலையில் கிருபை வாங்குற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன பகுதியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அநேக காரியங்களை கர்த்தர் கிருபை குறித்து சொல்லியிருக்க. வர நாட்களில கிருபை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கிருபை தான் முக்கியம்,
கிருபை இருந்தா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா குறிப்பிட்ட வேலை இருக்கணும்னா, படிப்பு இருக்கணும்னா, படிப்பு வேணும், வேலை வேணும், அது வேணும், இது வேணும், பணம் வேணும், வீடு வேணும், அதுன்னு தேடி போனா அது உங்களுக்கு வேற விதத்துல போகும், நறுமலமாய் போயிடும். கிருபை இருந்தா இருக்கிறது காக்கப்படும், மேலான இடங்களுக்கு வருவீங்க. தகுதி இல்லாத இடத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் இன்னொரு நிலைக்கு கொண்டு வர வைப்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான காலவேளையில் ஆண்டவரே, கிருபையின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாங்கள் சில வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். அப்பா, கிருபை மிக முக்கியம். இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக, சபையாக, மக்களாக அநேகர் ஆண்டவரே எனக்கு ஆத்துமா தாரும், எனக்கு பொருளாதார தாரும், எனக்கு திருமணத்தை நடத்தி தாரும், எனக்கு வீட்டை கட்டி தாரும், எனக்கு வருமானத்தை தாரும், எனக்கு தொழிலை தாரும், எனக்கு ஃபியூச்சரை தாரும்னு கேட்குறாங்கப்பா. நான் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு அவைகள் எல்லாம் அல்ல, எந்த நிலைமையிலேயோ அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளாக, கர்த்தர் அடைச்ச கதவுக்குள்ளாக, இல்லையானால் இன்னொரு அடைப்பை உண்டாக்கி அடைப்புகளுக்குள்ளாக வைக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே இருந்தா கூட கிருபை இருக்குமானா எல்லாமே நடக்கும். கிருபை இருக்குமானா எல்லாமே நிரம்பும். கிருபை இருக்குமானா எல்லாமே அற்புதங்களாக இருக்கும். கிருபை இருக்குமானா கதவு திறக்காமலே கர்த்தர் உள்ளே வந்து நம்மை நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் முன்னை விட அதிகமான கிரியைகளை கர்த்தர் செய்யும் வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்தோம் ஆண்டவரே. அப்படி எங்களுக்கு கிருபைக்கு முதலிடம் கொடுக்க, தேவனுடைய கிருபையை எப்படி வாங்குவது, தேவனுடைய கிருபையில எப்படி பலப்படுவது, தேவனுடைய கிருபை எப்படி சார்ந்திருப்பது என்று நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஐயா. இன்னும் வரும் நாட்களில கிருபையை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையில பலப்படுத்தும், கிருபை சார்ந்து கொள்ள செய்யும் ஐயா. வாலிபர்கள் கிருபை சார்ந்து கொள்வார்கள், குழந்தைகள், குடும்பத்தார், குடும்ப தலைவர்கள் கிருபை சார்ந்திருப்பார்களாக, கிருபையில பலப்படுவார்கள், கிருபை தேடுவார்கள், அதிகாலை தேடுவார்களாக. என் குடும்பங்களை ஆசீர்வதி. அந்த கிருபை என் ஜனத்தை காக்கட்டும், என் ஜனத்தை கிருபை கட்டட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கிருபையை சார நடக்காத அத்தனை காரியங்களும் இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக ஆசீர்வதியும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கிருபை உங்களுக்கு போதும். God bless you.